வணக்கம் கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதகத்துல்லா. ஆக்சுவலாக சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான அரசு அறிவிப்பு குறித்த ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. கடந்த வாரம் வந்த முஸ்லீம்களுக்கான ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், என்னுடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு மிகப்பெரிய தொகை ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கப்படுவது இதுதான். என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு 36 lakhs வருடந்தோறும் 10 மாணவர்களுக்கு. ஸோ அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன டிசிப்ளினுக்கு தருவாங்க, எங்கெல்லாம் தருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், சயின்ஸில் பியூர் அண்ட் அப்ளைடு சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசின், இன்டர்நேஷ்னல் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், ஹியூமனிட்டிஸ், சோசியல் சயின்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் லா, கிட்டத்தட்ட எல்லா கோர்ஸுக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகபிள். ஆக்சுவலாக யூஜி முடிச்சுட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய அந்த கிராஜுவேட் ஸ்டடிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது யார் அப்ளிகபிள் அப்படிங்கும்போது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் மிக முக்கியமான க்ரைட்டீரியா வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்போது என்சிஎல்னு சொல்லுவாங்கள்ல, நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு வருட வருமானம், ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல வாய்ப்பு, இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் பொருளாதார சூழ்நிலையில் அந்த வாய்ப்பு தடைபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்கீம், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ வருடந்தோறும் 10 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு அப்படிங்கும்போது 3.6 crore கொடுக்குறாங்க. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க முடியாது. இது மெரிட் கம் மீன்ஸ் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியாவில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்காலர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இது மைனாரிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டிக்காக சிறப்பாக அரசால் கொடுக்கப்படக்கூடியது. ரெண்டாவது வந்து அந்த என்னென்ன டிசிப்ளின் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்குறாங்க. மூணாவது முக்கியமான கிரைட்டீரியா வந்து வருட வருமானம், ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்கணும். அதற்குரிய சர்டிபிகேட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். நான்காவதாக அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து ஏஜ் லிமிட். அதனுடைய அடுத்தது என்னன்னு சொன்னால் அந்த நாம் படிக்க போகக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய ரேங்கிங், QS ரேங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் நம்ம ஊரில் NIRF ரேங்கிங் பார்க்குற மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் QS அந்த பாடி தான் வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிஸ் இதுக்காக வேண்டி ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதில் வந்து டாப் 250க்கு உள்ளதான் அந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த வருடம் மட்டும் இருந்தால் போதுமா, அதில் எதுவும் கன்சிஸ்டன்சி வேணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படலை. பட் அட்லீஸ்ட் நாம் இந்த வருஷம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடந்த இதற்கு முந்தைய ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த டாப் 250க்கு உள்ளே இருக்கிறது அத்தியாவசியம். ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி போகிறவங்களாகட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறவங்களாகட்டும், இல்லை சயின்ஸுக்கு போகிறவங்களாகட்டும், இல்லை அதில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் PG கம் PhD போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இது எலிஜிபிலிட்டி இருக்குது. 36 lakhs அது வந்து ஸ்கூல் ஃபீஸ், என்ன எஜுகேஷனல் ஃபீஸ் அல்லாமல் செகண்ட் கேட்டகரியில் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த ஹாஸ்டல் அகாமடேஷன், ஃபுட் அண்ட் அதர் திங்ஸ், அதையும் வந்து அந்த செகண்ட் காம்பனண்ட்டில் வந்து கவர் பண்ணாங்க. ஸோ 2 காம்பனண்ட், ஒன்று வந்து டியூஷன் ஃபீஸ், செகண்ட் காம்பனண்ட் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ், ரெண்டுக்குமே வந்து நாம் வந்து இது வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதனுடைய நீண்ட தகவல்கள் அதனுடைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இது முக்கியமாக யாருக்கானது அப்படின்னு சொன்னால் நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள், ஒரு பெரிய விஷன், ஒரு பெரிய குறிக்கோளோடு படிக்கக்கூடிய மாணவர்கள், பொருளாதார சூழ்நிலையினால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மறந்துடாதீங்க என்ன. அதனால் இது உங்கள் நண்பர்கள் மத்தியில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரியான நபர்களுக்கு அது சென்றடையணும், அதை சரியான மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பதிவுடைய நோக்கம். என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட், யார் இதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி.
மிகப்பெரிய அமௌண்ட். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய தொகை வந்து ஸ்காலர்ஷிப்பாக யாருமே கொடுக்கறது இல்லை. இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் ருபீஸ் கால்குலேட் பண்ணால் 12 lakhsலேருந்து 15 lakhs மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். பட் நமக்கு வந்து கவர்மெண்ட் 36 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய தொகை. அதனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான மாணவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், யார் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நன்றி மறவாமல் இருங்கள். இது மட்டும். தேங்க்யூ கைஸ். See you. Best of luck.